அது எங்க போறேன்? ஒரு டிஃபன் கேரியரே டிஃபன் பாக்ஸ் கொண்டாந்து அப்பாடி. ஐயோ கீழே வந்துருச்சு. மாட்டிக்கிட்டுமே. ஐயோ இந்த நேரம் கரெக்டா நம்மள பாக்குறானே. சார், என் டிஃபன் பாக்ஸ்ல இருந்த வெஜிடபிள் பிரியாணி எடுத்து இவன் சாப்பிட்டான் சார். யார் சாப்பிட்டது? நான் தான் சார் சாப்பிட்டேன். அந்த பொண்ணு பிரியாணியை நீ ஏன் எடுத்து சாப்பிட்ட? ஹாஸ்டல் சாப்பாடு சாப்பிட்டு நாக்கே செத்து போச்சு சார். வீட்டு சாப்பாடா பார்த்த உடனே ஆசை வந்துருச்சு, அதான் சார் எடுத்து சாப்பிட்டேன். நல்லா இருந்துச்சு பாப்பா. இனி இந்த மாதிரி செய்யாத, புரிஞ்சுதா? சாரி சார். உட்கார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்றேன். இதுவரைக்கும் நீங்க விளையாடின விளையாட்டெல்லாம் போதும். இனி யாரும் இங்க விளையாடக்கூடாது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இன்னும் ஒரு மாசத்துல உங்களுக்கு எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இந்த எக்ஸாம்ல நீங்க ஒழுங்கா எழுதி பாஸ் பண்ணலன்னா நீங்க 3 வருஷம் கஷ்டப்பட்டு படிச்சதுக்கு பலன் இல்லாம போயிடும். உங்க வாழ்க்கையும் கேள்விக்குறியாயிடும். ஜாக்கிரதை. நீ என்னைக்கு எங்களுக்கு ப்ரொஃபஸரா வந்து அன்னைக்கே வாழ்க்கை கேள்விக்குறிதான். அதனால நீங்க எல்லாரும் கொஞ்ச நாளைக்கு படிப்புல மட்டும் கவனம் செலுத்துங்க. பிள்ளையாரப்பா, நான் கொடுக்க போற 10வது லவ் லெட்டர் இது. இந்த லெட்டர்ல எப்படியாவது என் காதுல சேர்த்து வச்சிரு. அப்படி சேர்த்து வச்சிட்டேன்னா உனக்கு 100 தேங்காய் உடைக்கிறேன். கவிதா, இந்த கொஸ்டின் கண்டிப்பா எக்ஸாம்க்கு வரும்டி. எங்க காட்டு. இதோட ஆன்சரை நான் நேத்து நைட்டே மெமரி பண்ணிட்டேன்டி. கவிதா, எவ்வளவுதான் மெமரி பண்ணாலும் மண்டையிலேயே நிக்க மாட்டேங்குதுரி. மறந்து போயிடுதுரி. ஆமா, காலையில 4 மணிக்கு எழுந்திருச்சு படின்னு சொன்னா எங்கடி கேக்குற? நல்லா 6 மணி வரைக்கும் இழுத்து போத்திக்கிட்டு தூங்க வேண்டியது. அப்புறம் எப்படி மண்டையில ஏறும்? உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேசணும்? என் மனசுல இருக்கிறதெல்லாம் இதுல எழுதி வச்சிருக்கேன். படிச்சு பார்த்துட்டு ஒரு நல்ல முடிவா சொல்லு. எங்க போறா? என்ன மேன் இது? நீ நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆச்சே, ஏன் அப்படி கீழ்த்தரமா நடந்துகிட்ட? லவ் பண்றது ஒன்றும் கீழ்த்தரமான செயல் இல்லை சார். ஷட் அப். என்னையே எதிர்த்து பேசுறியா? இல்ல சார், உண்மையதான் சொன்னேன். பாத்தீங்களா சார், எவ்வளவு திமிரா பேசுறான்? நான் ஒன்னும் திமிரா பேசல, உனக்கு தான் அப்படி தோணுது. ஷட் அப். நீ கவிதாவுக்கு லவ் லெட்டர் கொடுத்தது தப்பு. செஞ்சதை நியாயப்படுத்தாங்க, புரிஞ்சுதா? இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ரிப்பீட் பண்ண, get out of my room. Get out. என்ன சார், நீங்க பாட்டுக்கு போன்னு சொல்றீங்க? இவனுங்க எல்லாம் வாயில சொன்னா திருந்த மாட்டானுங்க. சஸ்பெண்ட் பண்ணுங்க சார், அப்பதான் புத்தி வரும். என்னமா புரியாம பேசிட்டு இருக்க? இன்னும் ஒரு வாரத்துல எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. இந்த நேரத்துல போய் அவனை சஸ்பெண்ட் பண்ண சொல்றீங்க. இனி அவன் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டான். இந்த ஒரு தடவை அவனை மன்னிச்சு. என்னால மன்னிக்க முடியாது சார். தப்பு பண்ணா தண்டனையை அனுபவிச்சுதான் ஆகணும். லுக் கவிதா, இந்த எக்ஸாம் அவன் எழுதலன்னா அவன் வாழ்க்கையே வீணா போயிடும். அடுத்தவங்க வாழ்க்கையை பத்தி எனக்கு கவலை இல்ல சார். கவிதா, இந்த காலேஜோட பிரின்சிபல் நான். யூ ஆர் மை ஸ்டூடெண்ட். பட் நான் கேட்க கூடாதது உங்ககிட்ட கேட்கிறேன். எனக்காக இவனை நீ மன்னிப்பியா? யாருக்காகவும் மன்னிக்க முடியாது சார். இப்ப நீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா இல்லையா? இப்ப நீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவனோட மரியாதை மட்டும்தான் போகும். சஸ்பெண்ட் பண்ணலனா மானமும் சேர்ந்து போயிடும். என்ன ஈவ்டீசிங் பண்ணான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துடுவேன். இப்ப நீங்க அவனை சஸ்பெண்ட் பண்ண போறீங்களா இல்ல நான் போலீஸ்க்கு போன் பண்ணட்டுமா? வேண்டாமா, நானே அவனை சஸ்பெண்ட் பண்ணிடுறேன். என்ன வெயிலு. மோர் இருக்கா?
இருக்கு ஒன்ன கொடு. எவ்வளவு? ஜஸ்ட் 2 rupees. ஓ, என்ன இது? சாக்லேட் 50 1 150 2 2 rupees. எதுக்கு? சேஞ்ச் இல்ல. வாயை மூடு. பள்ளி குதிரை. மச்சி எப்படிடா? எப்படின்னு தெரியல. பாடத்து வந்து ஒண்ணு வரலையே. ஏமா ஏமா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ். நீ பெரிய ஆளடி. என்னடி சொல்ற? லவ்வே எனக்கு பிடிக்காது, லவ்ல எனக்கு நம்பிக்கை இல்ல, நான் யாரையும் லவ் பண்ண மாட்டேன் அப்படி இப்படின்னு சொன்ன. இப்ப பாத்தியா உனக்கே லவ் வந்துருச்சு. யாரடி சொன்னா எனக்கு லவ் வந்துருச்சுன்னு? லவ் இல்லாமல வெங்கட் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குன? ஓ, நீ அத சொல்றியா? நேத்து நான் கோயிலுக்கு போயிருந்தேன்ல, அப்போ. பிள்ளையரப்பா, ஏன் இந்த மாதிரி செய்யற? நான் உங்ககிட்ட கேட்டுட்டு தான் எல்லாத்தையும் செய்யறேன். அவளுக்கு தான் என் மேல கருணை இல்ல, உனக்குமா இல்ல? அவன் மனசை கொஞ்சம் மாத்தக்கூடாதா? வெங்கட், அம்மா எப்பமா வந்தீங்க? இப்பதான்டா வந்தேன். ஹாஸ்டலுக்கு போயிருந்தேன், நீ கோயிலுக்கு வந்ததா சொன்னாங்க, அதான் இங்க வந்துட்டேன். எப்படிமா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டா கண்ணு. நீ எப்படிடா இருக்க? நான் நல்லா இருக்கேம்மா. என்ன கண்ணு, ஏண்டா முகம் ஒரு மாதிரியா இருக்கு? இல்ல இல்ல இல்லம்மா, நான் நல்லா தானே இருக்கேன். டேய், நான் உன்னை பெத்தவடா, எனக்கு தெரியாதா என் பையன் முகம் எப்படி இருக்குன்னு? என்னமோ நடந்திருக்கு, உண்மை என்னன்னு மறைக்காம என்கிட்ட சொல்லு. இல்ல இல்ல ஒண்ணு இல்லம்மா, எக்ஸாம் ஆரம்பிக்க போதுமா, நைட்லாம் தூங்காம படிச்சிட்டு இருந்தம்மா, அதாம்மா. அதானே பார்த்தேன். இத சொல்றதுக்கு என்கிட்ட இப்படி தயங்குற? பரீட்சைக்கு பணம் கட்டணும்னு சொன்னல, கொண்டாந்துருக்கேன். இந்த என்னம்மா இது? ஒண்ணுல கண்ணு. என்னம்மா இவ்வளவு பெருசு வீங்கி இருக்கு? ஒண்ணு இல்லன்றீங்க, என்னம்மா ஆச்சு? கண்ணு, நீ பரீட்சைக்கு 12,000 ரூபாய் பணம் கட்டணும்னு சொன்னல கண்ணு, அதான் என் கம்மல மூக்குத்திய வித்து கூட 11,000 ரூபாய் தான் கிடைச்சது. 1000 ரூபாய் பத்தல. அக்கம் பக்கத்துல எல்லாம் கேட்டு பார்த்துட்டேன், பணம் கிடைக்கல கண்ணு. அப்பதான் நம்ம பழனிச்சாமி அண்ணன்ல, அதான் ஆஸ்பத்திரியில வேலை செய்யறாரு, நம்ம அருக்காணி புருஷன், அவர் தான் சொன்னாரு ரத்தம் கொடுத்தா பணம் கொடுப்பாங்கன்னு. அதான்டா ரத்தம் கொடுத்து 1000 ரூபாய் வாங்கினேன். அம்மா ஏமா ஏமா இப்படி பண்ணீங்க? இதுல என்னடா கண்ணா ஆயிட போகுது? 10 நாள் நல்லா சாப்பிட்டா ரத்தம் ஊறிட போகுது. ஆனா படிப்பு அப்படி இல்ல கண்ணு, சரியான நேரத்துல பணம் கட்டினா தானே நீ பரீட்சை எழுத முடியும். அதான் கண்ணு ரத்தம் கொடுத்தேன். வெங்கட், எப்படியோ கடனை உடனே வாங்கி கஷ்டப்பட்டு இதுவரைக்கும் உன்னை படிக்க வச்சுட்டேன். இனிமே உன்னை படிக்க வைக்கிற சக்தி எனக்கு இல்ல கண்ணு. நீ நல்லா படிச்சு பரீட்சையில நிறைய மார்க் வாங்கி இந்த மாநிலத்திலேயே முதல் மாணவனா வரணும்டா. இந்த பரீட்சையில நீ பாஸ் பண்ணிடுவல்ல? டேய், நான் உன்னை நம்பித்தாண்டா இருக்கேன். நீ ஏண்டா கண்ணு கலங்குற? வெங்கட், என்னடா ஆச்சு? சொல்லுடா கண்ணு, என்னடா ஆச்சு? டேய், என்ன ஆச்சு? நான் பாஸ் பண்ணிடுமா, நான் கண்டிப்பா பாஸ் பண்ணிடுமா. வெங்கட், நீ பாஸ் பண்ணிடுவேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. எழுந்துடா கண்ணு, எழுந்துடா. இங்க பாரு, இதுக்கு ஏண்டா இப்படி அழுவுற? கண்ணத்தோட இங்க பாரு, நாம கும்பிடுற சாமி நம்மளை கைவிடாது. உனக்கு பிடிச்ச கோழி குழம்பு கொண்டு வந்திருக்கேன், வா போய் சாப்பிடலாம். வா. அவன் அம்மாக்காக தான் அவன் மேல கொடுத்த புகார நான் வாபஸ் வாங்கிட்டேன். லவ் கிவ் ஒண்ணும் இல்ல, புரியுதாடி? இப்போ இல்ல, எப்பவும் எனக்கு காதல் வராது.